இன்றைக்கி நம்ம ஒரு விழாவுக்கு வந்திருக்கோம். இந்த விழா பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் நடக்கும். நம்ம ஊரில் மட்டும் கிடையாது, எல்லா ஊர்லேயுமே நடக்கும். பட் ஆனால் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மயான கொள்ளை. வருஷம் வருஷம் இது கண்டிப்பாக மறக்காமல் எல்லாரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நினைப்போம். பட் ஒரு சில பேரால் பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கி நான் இருக்கிற இடம் தான் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரம். நம்ம காஞ்சிபுரத்துலேயே ஒரு சரியான ஸ்பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பூக்கடை சத்திரம் தான். நம்ம பூக்கடை சத்திரத்தில் எல்லா விழாவுமே எல்லாருமே நின்று பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் கோயில் திருவிழா என்ன நடந்தாலும் சரி, இங்கே வந்து ஊர்வலம் வரும். அண்ட் எல்லாருமே சரௌண்டிங்ஸில் இருக்கிறவங்க இங்கே தான் வந்து பார்ப்பாங்க. இது வந்து ஒரு மெயினான பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் மயான கொள்ளைக்கும் இங்கே நடக்கிறதுனால நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன். ஆக்சுவலாக இது பஸ் ஸ்டாண்டுக்கு வர ஒரு மெயினான வழி. வேலூர்லேருந்து சென்னையிலேருந்து வர பஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ரோடே பார்த்திங்கன்னா 2 பக்கமே பிளாக் பண்ணிட்டாங்க. வண்டியே உள்ளே வர முடியாத அளவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஜனம் இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய விழா தான் இந்த ரோட்டில் வந்து பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு சொல்லியே தெரிய வேணும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இது வந்து ஜஸ்ட்டு ட்ரெய்லர் மாதிரி தான். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இங்கே வந்து கூட்டம் வந்து ஏகப்பட்ட கூட்டம், ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். சாயங்காலம் ஆகிறதுனால தான் நிறைய பேர் வரல. இன்னும் கொஞ்சம் இருட்டிடுச்சுன்னா, கொஞ்சம் வெயில் கீழே சார்ந்ததுன்னா, ஆரம்பிச்சிருச்சுன்னா செம்ம கூட்டமாயிடும். நிற்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு. நான் நல்ல வேலையாக கரெக்டான டைமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். ஏன்னா இது இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. இன்றைக்கி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கலையே கட்ட போகுது. ஒரு மாதிரி வைப்பாகவே இருக்கும் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா. ஸோ வாங்க இன்றைக்கி என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்ப்போம். பேசுகிறதே உங்களுக்கு யாருக்கும் சவுண்ட் அவ்வளோ கேட்காது. பட் உள்ளே எவ்வளோ பேர் வராங்க விட்டு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிற அந்த பெல் ஐக்கான் வந்து மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 99% வந்து பார்த்திங்கன்னா வேஷம் போட்டு போகிறவங்க கூட மோளக்கார் கண்டிப்பாக இருக்காங்க. அண்ட் அவங்க அடி கிழிக்கிறானுங்க போட்டு. ஆஹா, இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்க அந்த மாதிரி இருந்தது எனக்கு. ஒரே ஃப்ரேம்குள்ளே எல்லா மோளக்காரங்க சேர்ந்து ஒரு குரூப்லேயும் போயிட்டு அடிக்க சொல்ல ஒரு ரிதமும் ஒரு சவுண்டு டிஃப்ரென்ஷியேட் கேட்குது பாருங்கள். லைக் வி கேன் ஃபீல் எவ்ரி திங். எல்லா டைப்ஸ் ஆஃப் சவுண்டு, எல்லா டைப்ஸ் ஆஃப் ரிதமும் கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே டிஃப்ரெண்ட் கைண்டில் டிஃப்ரெண்ட் டைப்பில் அடிப்பாங்க. ஒரு மோளக்கார வாசிச்சதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் அங்கே பார்த்ததுக்கப்புறமே என்னோட சோல் ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வைபே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது ஃபஸ்ட் டைம் அதை கேட்டோடனே. இந்த இடத்துல எப்போ வந்தாலுமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்கறது மட்டும்தான். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குது. அவங்களே வந்து நிறைய பேர் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை வேஷம் போட்டு வச்சு அவங்கள கூப்பிட்டு போயிட்டு எல்லாமே பண்ணுறாங்க. ஈவன் அவங்க டான்ஸு கூட ஆடுறாங்க வித் எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்த்து, சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம். இது மட்டும் இல்லை வேஷம் போடுறது மட்டும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கம்பியும் குத்திருக்காங்க. எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னால், நான் வரத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து 150 மீட்டருக்கு ஒருத்தர் வாயில் கம்பி கொடுத்து அது கூட ஒரு 10-20 பேர் பிடிச்சிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதை நான் நம்பலை. பட் ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நான் பார்க்க சொல்ல தருது ஒரு 10 மீட்டர் அளவுக்கே வந்து ஒருத்தர் குத்திட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் சரி வருவாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அப்படி நான் இருந்தேன். நம்மளுக்கு முன்னாடி போகிறவங்க பாருங்கள் எவ்வளோ எலுமிச்சை பழம் குத்திருக்காருன்னு. அண்ட் இவரை பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து பெரிய கம்பி குத்தி பின்னாடி ஒரு முதல்ல இந்த ஆட்டோ இருக்கிறதுக்கு மாதிரியும் அவர் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அண்ட் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இங்கே பாருங்கள் வேஷம் போட்டுட்டு ஆட்டம் ஆட வந்துட்டாங்க. இங்கே இவரை பாருங்கள் எவ்வளோ பெரிய கம்பி கொடுத்துட்டு நடந்து போயிட்டுருக்காருன்னு. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 மீட்டர் வரும் போல் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் நான் பார்த்தது தான் நான் ஸ்டன்னே. இவர் என்னடா இது ஏதோ கம்பி உருட்டிட்டு வர்றாரு, ரோட்டில் பிடிச்சிட்டு வர்றாரு. நானும் பார்த்தேன் ஏதோ பெரிய கரண்ட்டு ஒயர் மாதிரி இருந்தது. ஆனால் கிட்ட அவர் வந்து இன்னொருத்தர் வாயில் குத்திருக்காரு. அவர் வர சொல்ல பார்க்க தான் எனக்கு தெரிஞ்சுது. எப்பா எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 100 மீட்டர்ஸ் 50 to
100 மீட்டர்ஸ் அந்த ஒரு ரேஞ்சில் இருக்கும். அவ்வளோ பெரிய கம்பி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அது குத்திட்டு அதை இழுத்துட்டாங்க பாருங்கள். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 10-15 பேர் கூட வேறு. அதுவும் இல்லாமல் அவர் பாருங்கள் எலுமிச்சை பழம் வேறு உடம்புலலாம் குத்திட்டு பின்னிட்டு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தோட ஒரு வேண்டுதல் பண்ணி இதெல்லாம் அவர் பண்ணியிருப்பார். அவரை சுற்றியுமே பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு இருக்குன்னு. அந்த க்ரௌடையும் கிளியர் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து விட்டு விலகி போயிட்டுருக்காங்க. இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இது இந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய வேண்டுதலை தான் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. நான் கூட ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல யாரோ பயங்கரமாக ஆடுறாங்க, உள்ளே போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தான் தெரியுது ஒரு குட்டி குழந்தை ஒன்று ஆடிட்டு இருக்கா. அண்ட் அவள் ஆட சொல்ல பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருந்தது. நான் என்ன நினச்சேன்னா பெரியவங்க மட்டும்தான் வேஷம் போடுவாங்க. எனக்கு இத்தனை வருஷத்தில் நான் பார்த்ததில் பெரியவங்க மட்டும்தான் வேஷம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி நான் பார்த்துருக்கேன். பட் இது ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இந்த மாதிரி பண்ணி செம்ம க்யூட்டாக அழகாக ஆடிட்டு இருந்தா. அண்ட் அவளை சுற்றி பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருந்திருக்கும், எவ்வளோ பேர் வந்து என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள். ஆனால் அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு குழந்தை வந்து வேண்டுதல் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணி கூட்டு போகிறது. அப்படியே முடிஞ்சவொடனே நான் பக்கத்தில் போய் பார்க்குறேன், இன்னொரு குரூப் ஆஃப் டான்சர்ஸ் தாங்க ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் அவங்க போட்டுட்ருக்கிற வேஷம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. ஏன்னா எலும்பு கூடெல்லாம் மாட்டிட்டு ஸ்கல்லாம் மாட்டிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினலாக இல்லை வேறு டூப்ளிகேட்டாக பிளாஸ்டிக்கான்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. பட் அவங்க போட்டுட்ருக்கிற காஸ்ட்யூம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக பயமாக இருந்தது. பகல் நேரத்தில் பார்க்க சொல்ல இந்த மாதிரி இருக்குது. அப்போ நைட் நேரத்துலலாம் யாராவது போய் பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும், பேய் கொலை நடுங்கும். நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப டிராஃபிக்காக ரஷ்ஷாக இருக்கும். பட் இன்றைக்கின்னு பார்த்து நம்ம ஊரில் வந்து ஜனத்தொகை தான் அதிகமாக இருக்குது, வண்டி தொகை அதிகமாக இல்லை. சின்ன பசங்க ஸ்கூல் போகிறதுலேருந்து பெரிய தாத்தா வேலைக்கு போயிட்டு முடிச்சு ரிட்டையர் ஆகணுங்க வரலாம் எல்லாருமே ரோட்டில் தான் இருக்காங்க இந்த மயான கொள்ளை பார்க்குறதுக்காக. இந்த ஒரு ஹை வியூலேருந்து பார்க்க சொல்ல எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா பார்க்குறதுக்கு. ஏன்னா இங்கே வந்து நல்லா கலர் கோழி குஞ்சு மாதிரி கலராக அங்கே இங்கே நிறைய பேர் நடந்து வராங்க. அதுவே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரலுமே நம்ம வந்த வழியில் வந்து கருப்பு கலரில் வேஷம் போட்டிருக்கோம். ரொம்ப பயங்கரமாக இருக்காங்க, ஸ்கேரியாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. அவங்களோட டான்ஸும் வந்து பயங்கரமாக போடுறாங்க. பட் என்ன கொஞ்சம் கையில் இருக்கிற அந்த சூளத்தை சுற்ற சொல்ல தான் கொஞ்சம் பார்த்து சுற்றணும். அது ஏடக்கூடமாக எங்கேயாவது சுற்றிட்டாங்கன்னா யார் மேலே குத்திக்கும். பட் அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்து சுற்றினாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் அவங்க ஆடுற டான்ஸ்லேருந்து அவங்க காஸ்ட்யூம்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, பயங்கரமாக இருந்தது. எக்ஸப்ட் அந்த எலும்பு கூட தவிர இவங்களோட காஸ்ட்யூம் பார்க்க சொல்ல ஒரு மல்லு ஸ்டைலில் பக்காவாக ஆத்தென்டிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. பட் ஆனால் கொஞ்சம் கலர் கிரேடிங் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. மற்றபடி ரெண்டுமே செம்மையாக இருந்தாங்க. இந்த குரூப்பில் இவரையுமே பார்க்க சொல்ல அந்த மல்லு ஸ்டைலில் தான் இருந்தார். பட் இந்த பரதநாட்டியம் ஆடுறாங்களே கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஆனால் ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க. அண்ட் இன்னும் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளி அம்மா வேஷம்னு சொல்லிட்டு கருப்பு கலரில் போட்டு எல்லாருக்கும் போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க 2 பக்கமும். அதில் பல பேர் சமாளி வாங்கிட்டு ஓரம் ஒதுங்கி போயிட்டாங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. பட் எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் ரொம்பவே ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணணும் நிறைய விஷயத்த. அண்ட் இங்கே பாருங்கள் இவரோட காஸ்ட்யூமே பயங்கரமாக இருந்தது. இவரோட பார்ட்னரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் காஸ்ட்யூம் வந்து போட்டுட்டு இவர் வந்து ஹஸ்பண்ட், அவர் வந்து ஒய்ஃப்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் காஸ்ட்யூம் போட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கூட இருக்கிறவங்க தான், அண்ணன் தம்பி ஃப்ரெண்ட்ஸு மாமா மச்சான் அந்த மாதிரி தான் நிறைய பேர் காஸ்ட்யூம் போட்டு ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணாங்க. இவங்க வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டல்லையும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரிஜினல் தான். பட் அதோட இது வந்து கேட்டிங்கன்னா ஒரிஜினாலிட்டி இருக்கா இல்லைன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. அது வந்து பிளாஸ்டிக்லேயும் உட்லேயும் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கார். இது என்னடா இது யாரோ கம்பி கையில் சுற்றி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன். பட் இங்கே பார்த்தா தான் தெரியுது கம்பியை சுற்றி எல்லாம் கையில் பிடிச்சிட்டு கேரி பண்ணிட்டு எடுத்துருவாங்க. பட் இதுக்கு முன்னாடி போனவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பியை நீட்டமாக நீட்டிட்டு அதை வந்து சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு போனாங்க. இங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கம்பியை சுற்றி கட்டிட்டு அதுக்கு 2 பேர் 3 பேர் மட்டும் பிடிச்சிட்டு போயிட்டுருக்காங்க. இது ஏதோ ரொம்ப பெரிய வேண்டுதல் மாதிரி இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து இதை இஷ்டப்பட்டு தான் செய்கிறாரு. கூட இருக்கிறவர் வந்து பாருங்கள் செம்மையாக டான்ஸராக இருக்க வேண்டி இருக்குது. இந்த மயனாக்குள்ளே இந்த மாரவேஷம் போட்டு மட்டும் வரல, இந்த மாதிரி பசங்களும் வந்திருக்காங்க. இவங்க பேட்ச் வைஸ் இவங்க மாஸ்டர் கூட வந்திருக்காரு பாருங்கள். அண்ட் அவர் வந்து இவங்களை வந்து கைட் பண்ணி இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட பாரம்பரியமான ஆட்டம் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக பண்ணுறாங்க அந்த பசங்க. ஏன்னா அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ ப்ரொஃபஷ்னலாக இருக்காங்க. உண்மையாக அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். ஏன்னா நம்ம கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம கல்ச்சரை நம்ம வந்து என்றைக்குமே அழிய விட்டுறக்கூடாது. அண்ட் ஐ ஆல்வேஸ் சப்போர்ட் ஃபார் த பீப்புள் ஹூ ஆல்வேஸ் ஃபாலோ அவர் கல்ச்சர்.
இதை உடனே பார்த்த உடனே நான் கூட என்னமோ நிஜமாவே யானை தான் வந்திருக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஒரு நிமிஷத்தில் நான் வந்து ரொம்பவே பயந்துட்டேன். கிட்ட போய் பார்க்கையில தான் தெரியுது இது பொம்மை யானை அந்த மாதிரி. பட் இது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப அப்படியே ரியலிஸ்டிக்காக இருக்குது பார்க்குறதுக்கே. இதை தொட்டு பார்க்குறேன், செம்ம ஹார்டாக இருந்தது, ரொம்ப வெயிட்டாகவும் இருந்தது. அது எப்படி செஞ்சாங்க எதை செஞ்சாங்கன்னு தெரில, பட் ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையாக இருந்தது. அண்ட் இந்த கேங் பாருங்கள், இவங்களோட வேஷமும் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு இவங்களோட கண்ணை பாருங்கள், பர்டிகுலராக ரொம்ப பயங்கரமாக செம்மையாக இருந்தது. இவங்க ஃபேஸ்லேயும் சரி இவங்க கண்லேயும் சரி அந்த ஒரு டெவில் லுக்குன்றது அப்படின்னு தெரிஞ்சது. நான் கூட ஒரு நிமிஷத்தில் இது உண்மையான கண்ணு தான் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவங்க கிட்ட நான் கேட்ட சொல்ல தான் தெரிஞ்சுது லென்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பட் ஆனால் லென்ஸ் வந்து ரொம்ப நேரம் போட்டால் தான் நம்ம கண்ணுக்கு வந்து பாதிப்பு இருக்கும். அண்ட் இவரோட ஃபேஸுக்கு அந்த காஸ்டியூமுக்கு இவரோட எக்ஸ்ப்ரெஷனுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்தது, பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே பயங்கரமாகவும் இருந்தது. அண்ட் நைட்டில் மட்டும் பார்த்துடாதீங்க. நிறைய பேர் வேஷம் போட்டு போனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சாமியே ஊர்வலம் வந்தது. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா முதல் சாமி ஊர்வலம் வருது. இதுக்கப்புறம் தான் நிறைய மாறு வேஷமும் இருக்குது, நிறைய சாமியும் வரப்போகுது. இதில் வந்து மாறு வேஷம் போடுறவங்க பொண்ணுங்கள்லாம் போடுறாங்களா இல்லை பசங்க மட்டும்தான் போடுவாங்களான்னு சொல்லிட்டு எனக்கு இன்னுமே தெரியல. குட்டி குட்டி பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் போடுறாங்களா இல்லை பசங்க போடுறாங்க, எனக்கு அதுவே டவுட்டாக இருக்குது. என்னால் கண்டும் பிடிக்க முடியல. இவரோட கெட்டப்பு பார்க்க சொல்லவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இவர் கிட்ட க்ளோஸ்அப்பில் வர சொல்ல அவ்வளோதான். நைட்லலாம் யாராவது பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. நம்ம காஞ்சனா போட மாதிரி இருக்குது இவரோட க்ளோஸ்அப்பில் பார்த்தோன்னே, செம்ம பயங்கரமாக இருந்தது. அண்ட் அகெயின் நம்மளால் எல்லா இடத்துலையும் வந்து திரும்பியும் வந்து இந்த மல்லு வேஷத்தை வந்து பார்க்க முடியுது. மல்லு வேஷம் எல்லாருமே போட்டுருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. கேரளா பீப்புள்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க, நம்ம ஊர் பீப்புள் பண்ணுறது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ரொம்ப தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல என்னடா இது புகை மூட்டமாக இருக்கே, ஏதோ ஒன்று பத்திக்கிச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்ட போய் பார்க்க சொல்ல தான் தெரியுது இங்கே ஒரு ஷோ நடத்திட்டு இருக்காங்க. பட் இந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க போட்டுக்கிற வேஷமும் அண்ட் அவங்க பண்ணுற இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே இருக்கிறதுல ஹைலைட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதோ நடுவில் படுத்துட்டு இருக்காரு பாருங்க, மம்மி மாதிரி, அவர் தான் ஹைலைட்டு. அவரோட டான்ஸு ஸ்டெப்பெல்லாம் வேறு லெவலில், அவர் படுத்த படுக்கையிலே நெருப்புலேயே புரண்டு உருள்றாரு, பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. இவங்க பண்ணுறதுலாம் பார்க்க சொல்ல ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. ஏதோ படம் பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு மட்டும். ஏன்னா இவங்க ஃபயர்லாம் போட்டு உண்மையாகவே ஃபயர் பண்ணி பயங்கரமாக பண்ணாங்க. அங்கே பாருங்கள் உயிர் துடிக்கிறாரு பாருங்கள், இந்த பக்கம் படுத்துட்டு. அந்த பக்கம் வந்து காளியம்மா வந்து அப்படி டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படி காமிக்கிறாங்க. இவங்க பாருங்கள் இவர் இந்த பக்கம் செம்மையாக துடிக்கிறாரு. பட் இது வந்து ரொம்பவே எப்படி சொல்கிறது, ரொம்ப பயங்கரமாக இருந்தால் அவங்க சூப்பராக பண்ணாங்க. உண்மையாக வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியான்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இவங்க தான் மொத்தத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. அந்த மம்மி காஸ்டியூம் போட்டவர் யாருன்னு தெரில, ரொம்பவே பாவம். அவர் போட்டிருக்கிற அந்த மம்மி காஸ்டியூம் வந்து ரொம்பவே டைட்டாக இருந்திருக்கும், ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வாலிபால் ஆடுற மாதிரி தூக்கி போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு வந்து ரொம்பவே டைட்டாக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் அவருக்கு மூச்சு வேறு விட முடிஞ்சிருக்குமா இல்லையான்னு வேறு தெரில. அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருந்தார். அவர் இந்த பக்கமும் அந்த பக்கம் தூக்கி போட சொல்ல நடுவில் ஏமலை எடுத்தவங்க வேறு தூக்கி போட்டாங்க. அவரை அப்படியே வந்து அவரும் கீழே வந்துட்டார் பாவம். கடைசியில் மம்மியை முடிச்சு விட்டாங்க. தோ இங்கே நம்ம இப்போது வர வழியிலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சாமியும் வந்துருச்சு. இந்த சாமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஏரியாலேருந்து வேறு இடத்துலேருந்து வராங்க. என் கடைசி வரலும் இந்த பயணத்தில் முடிகிறவர்களும் ஊர்வலம் சாமி வந்துட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பசங்களெல்லாம் பார்க்க சொல்ல இதில் பொண்ணா பையனான்னு சொல்லிட்டு என்னால் கண்டே பிடிக்க முடியல. பர்டிகுலராக இந்த டான்ஸை நம்ம பார்த்தோன்னா இது பையனா பொண்ணான்னு சொல்லிட்டு என்னால் கண்டே பிடிக்க முடியல. இவன் போடுற ஸ்டெப்பெல்லாம் பார்த்தா பையன் மாதிரி தான் இருக்குது, பட் ஃபேஸ் நம்ம பார்த்தா பொண்ணு மாதிரி இருக்குது. கண்ணு நல்லா மொட்டையாக இருக்குது, ஆனால் ஸ்டெப்புலாம் மட்டும் வேறு லெவலு பயங்கரமாக போட்டான். எனக்கு தெரிஞ்சு என்னோடய கெஸ் படி இவன் பையனாக தான் இருக்கணும். இவனோட ஒரு ஸ்டெப்புமே மரணமாக இருந்தது. இதை பார்க்க சொல்ல எனக்கே ஒரு வைப்பாக இருக்குது. நான் பார்த்ததுலே ரொம்ப குட்டி பாப்பானா இந்த குழந்தை தான். இவளை வந்து ரொம்ப அழகாக வந்து மேக்கப் பண்ணி அந்த ஒரு காஸ்டியூம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த குழந்தையால் நிற்க கூட முடியல பாவம். அந்த குழந்தையை போட்டு இந்த மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு வேண்டுதல் தான், கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஒரு வேண்டுதல் பண்ணிவிட்டு கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வர்றாங்க. எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அவர் பின்னாடி கொக்கி குத்திட்டு முன்னாடி லெமன்லாம் போட்டு குத்திட்டு
இவர் போட்டிருக்கிற காஸ்டியூமுக்கு ரொம்ப டீசெண்டாக இருந்தாலும் இவர் பண்ண வேலை வந்து ரொம்ப கொடூரமாக இருக்குது. உயிரோடு இருக்கிற கோழியோட தலையை பிச்சு போட்டு அதோட ரத்தத்தை அப்படியே குடிக்கிறாரு. அங்கே பாருங்கள் அவர் எப்படி கடிச்சு எடுக்கிறாருன்னு சொல்லிட்டு, லைக் ரா மீட்டை வந்து அப்படியே பிச்சு கச்சி குதிரை எடுக்கிறாரு. கடைசியாக சுடுகாட்டுக்கு போயிட்டு தான் இந்த கோழி வந்து தலையை பிச்சு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த ரத்தத்தெல்லாம் தெளிப்பாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். பட் இந்த வாட்டி என்னன்னு தெரியல, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கோழி எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து தலையை கடிச்சு தூக்கிட்டு முண்டத்தை தனியாக போட்டுறாங்க, தலையை தனியாக போட்டுறாங்க. ஏன்னு தெரியல, இந்த வருஷம் மட்டும் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டை விட மோளத்தை தான் எல்லாருமே விரும்புவாங்க. இந்த மோளத்தை விரும்பி அதுக்கேற்ற ரிதம்கான அந்த டான்ஸு தான் போடுவாங்க. இவரோட காஸ்டியூமும் பாருங்கள், இவரோட சூட்டப்பும் பாருங்கள், எல்லாமே பயங்கரமாக இருக்குது. இவரு வந்து ரெட் கலரில் ஃபுல்லாக வந்து ரெடியாக இருக்கார். வேஷம் போட்டிருக்கவங்க மட்டும் டான்ஸ் ஆடல, இங்கே வந்து யார் வேணால் வந்து டான்ஸ் ஆடலாம் ரோட்டில், நம்ம ஃப்ரீடமாக ஆடலாம். அந்த மாதிரி தான் இந்த பையன் வந்து அந்த டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அந்த பையனை பார்க்க சொல்ல அப்படியே வைபுக்கு மேட்ச் ஆகிட்டான். கூட பாருங்கள், அவனோட ஃப்ரெண்டாக யாருன்னு தெரியல, அதுவும் ஒரு ரேண்டமான ஒரு பொண்ணு தான். அவளும் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுறான். ஆல்மோஸ்ட் இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் முடிஞ்சு நைட்டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சன் செட்டும் ஆகிடுச்சு. இவங்க அடிக்கிற மூளை மட்டும் ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணுங்க. இந்த கேங்குமே வந்து பயங்கரமாக ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க பண்ணுற அந்த ஒரு ரியாக்ஷனும் பாருங்கள். இவங்க போட்டிருக்கிற எலும்பு கூட வந்து கடைசியாக டச் பண்ணி பார்க்க சொல்ல தான் தெரியுது இது ஒரு பிளாஸ்டிக். பட் இவங்களோட காஸ்டியூம் வந்து உண்மையாக ரியலிஸ்டிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு. இவங்களும் பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்தாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3வது சாமி. நம்ம வந்து எல்லாம் முடிச்சுட்டு கமால் தெருலேருந்து நேராக நம்ம பொன்னேரி கடைக்கு போகிற வழியில் இந்த தெருவில் வர சொல்லலாம் இந்த 3வது சாமி. அப்போ தான் நம்ம பார்க்குறோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு கடைசி சாமியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நாலு வருஷத்துக்கு முன்னாடி கடைசியாக பார்த்தவன், அதோட இன்றைக்கி தான் இந்த கெட்டப்பில் நான் இவனை பார்க்குறேன். வேறு யாரும் இல்லை, இவன் என் கூட படித்த இந்த டிப்ளமோ மேட், இவன் என்னோடய ஃப்ரெண்டு. அப்போ பார்த்தோன்னா நான் திரும்பி இப்போ தான் பார்க்குறேன். இவனோட காஸ்டியூம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. இவன் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வேண்டுதலுக்காக போட்டானா சும்மா போட்டானான்னு தெரில, ஆனால் ரொம்ப ஃபன் பண்ணானுங்க. இதுதான் கடைசி சாமியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போன வாட்டியே பார்த்தேன். பட் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று சாமி வந்துச்சு. ஆனால் இருக்கிறதுல இது வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டிங், இந்த கலர்ஃபுல்லு, இந்த ஃப்ளவர்ஸு, டெக்கரேஷன்லாம் பார்த்திங்கன்னா இந்த சாமியில் ரொம்பவே பயங்கரமாக இருக்குது. இன்னொரு சாமி வந்து இதுதான் கடைசியாக எடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு பூக்கடை சத்தத்தில் நிப்பாட்ட போகிறாங்க. ஏன்னா கடைசி சாமி தான் அங்கே நிப்பாட்டி அதுக்கப்புறம் தான் பயங்கரமாக பெருசாக பண்ணுவாங்க. வாங்க பார்க்கலாம். சின்ன சின்ன பசங்கள்லாம் அழகாக வந்து காஸ்டியூம் போட்டு அழகாக வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. பட் என்ன ஒன்று என்னால் ஐடென்டிஃபை தான் பண்ண முடியல, அது கேர்ளாக பாயான்னு சொல்லிட்டு. பட் எல்லோரும் பெரியவங்க போட்டிருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜென்ஸு தான். நான் இங்கே வந்து பார்த்ததுலே ஒரு பவரான டான்ஸர், ஒரு பயங்கரமான டான்ஸர்னால் அந்த எல்லோ ஷர்ட்டுக்கார அண்ணா தான். அவர் போட்டு வாங்கி செம குத்து போட்டு அடி தூள் கலப்புறாரு. பயங்கரமாக இருந்தது அவர் போட்ட ஒரு ஸ்டெப்புமே டான்ஸுமே. உண்மையாகவே அவருக்கு ஒரு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்கள மாதிரி அங்கே வந்த ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருன்னே தெரியாதவங்க ரேண்டமாக உள்ளே வந்து செம்ம குத்து போட்டு டான்ஸை வேறு லெவலாக கிளின்னு கீழ்ச்சி தந்தாங்க. செம்மையாக இருந்தது. ஈவன் நானும் என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் நானும் பண்ணியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அவ்வளோ பெரிய கேங் இல்லை. ரேண்டம் பீப்புளோட ஆடுனா அது ஒரு நியூ வைப்பை கொண்டு வரும். பட் வந்து எனக்கு ஆட முடியல. பட் ஃபன் மட்டும் வேறு லெவலாக இருந்தது, வைப்பும் வேறு லெவலாக இருந்தது.
கடைசியாக அதெல்லாம் முடிச்சுட்டு மார்கழிச்செல்லாம் ரோடு வழியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் சுடுகாட்டுக்கு வந்தோம். சுடுகாட்டில் என்ன தான் நடக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க சொல்ல தான் அங்கே மண்ணில் வந்து ஏதோ புதைச்சி வச்சுருந்தாங்க. அது என்னன்னு தெரியல, அது கறியா இல்லை வேறு ஏதாவது தாயமா என்னன்னு தெரியல. அதை போட்டு அப்படியே மூஞ்சை உள்ளே போட்டு எடுத்து அதை தேடி எடுத்து கடிச்சு அப்படியே சாப்பிட்டு அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நைட்டில் சுடுகாட்டில் இவங்களெல்லாம் இந்த மாதிரி காஸ்டியூமோடு பார்க்க சொல்ல, இவங்களாம் இந்த மாதிரி பண்டத்தோடு பார்க்க சொல்ல ரொம்பவே பயமாக இருந்தது. அது நீங்களே பாருங்களேன். அண்ட் அது மட்டுமே இல்லை, நடுவில் வந்து இந்த கரகாட்டம் ஆடுற மாதிரி வேண்டுதல் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து பின்னாடி தூக்கிட்டு இருந்தாங்க. அது மயில் தோகை மாதிரி இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து இவங்க பூஜை போட்டு இவங்களோட முறையில் வந்து அதை முடிச்சுட்டு நல்லபடியாக போகிறாங்க. பட் காஸ்டியூம் போட்டு வந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பயங்கரமாக வந்து அப்படியே அடித்து பிடிச்சி மண்ணை எல்லாம் கலரி எல்லாரையும் பயன்படுத்தி கதற விட்டு பயங்கரமாக பண்ணாங்க. இந்த ஒரு ஆன்ட்டியை மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணோன்னா அவங்க போட்டு வெளுத்து வாங்கினாங்க டான்ஸை. செம்ம டான்ஸு சொல்லலாம். சும்மா வேறு லெவலாக போட்டு பயங்கரமாக போட்டாங்க. ஈவன் நம்மளே நடுவில் கூப்பிட்டாங்க, பட் நம்மளால தான் போய் போட முடியல. அண்ட் இவங்க போட்ட அந்த ஃபுல் டான்ஸ் வந்து என்னால் கேப்சரும் பண்ண முடியல. பட் ஆனால் வேறு கேங்கை கூட அவங்க போட்டு அடி வெளுத்து வாங்கினாங்க. அண்ட் பிக் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு தட் ஆன்ட்டி. அவங்க வந்து பயங்கரமாக பண்ணாங்க.